இந்த வீடியோவில் ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன்றது ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்கு. அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் மாற்றினதுக்கு பிறகு அந்த என்கிரிப்டடில் மாற்றப்பட்ட அந்த டேட்டாவை இது என்ன செய்யுச்சுன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸுக்கு இது அலோவ் பண்ணும். இதுதான் ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன். என்கிரிப்டட் பண்ணப்பட்ட டேட்டாவை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செஞ்சோன்னு சொன்னால் அதில் வர ரிசல்ட்ஸ் என்கிரிப்டட் ரிசல்ட்ஸை தான் இருக்கும். இந்த என்கிரிப்டட் ரிசல்ட்ஸை நாம் டீக்ரிப்ட் பண்ணுவதன் மூலமாக ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றி அந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளைன் டெக்ஸ்ட் ஒரு 5 இன்னொன்று 10 இப்படி 2 நம்பர் எடுத்துகிட்டு இந்த 5ன்றதை நம்ம என்கிரிப்ட் பண்ணோம்னு சொன்னால் ஒரு C1ன்னு சொல்லுங்க, 10ன்றதை என்கிரிப்ட் பண்ணால் C2 உண்டு. 2 என்கிரிப்டட் டேட்டா வந்துட்டு C1 and C2. இந்த C1 and C2வை ப்ளஸ் பண்ணோம்னு சொன்னால் ஒரு C3ன்னு சொல்லி ஒரு என்கிரிப்டட் ரிசல்ட்ஸ் வருது. இந்த என்கிரிப்டட் ரிசல்ட் C3யை நம்ம பிளைன் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸை நம்ம ரீடபிள், அதாவது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் வர ஒரு ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கல மாதிரி. இதுதான் ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன்.